வணக்கம். நான் கஜலக்ஷ்மி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய எல்லா ஒத்துமட்ட தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய காலமாக சொல்கிறது தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நம்மளுடைய எப்பேற்பட்ட தரித்திரங்கத்தையும் போக்கக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய காணொலி கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் மிராக்கலான மெசேஜஸ்லாம் நிறைய சொல்லும்போது எனக்கு ரொம்ப கேட்க சந்தோஷமாகவும் இருக்குது. இதை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணுன்ற மாதிரியும் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய மிராக்கல் கொடுத்துருக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பூஜைன்றதை விட அவங்க வேண்டுதலையோ வழிபாடையோ வைக்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு மாற்றத்தை விஷ்ணு கொடுத்துருக்காரு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிட் நைட் நமக்கு 1:30 மணிலேருந்து மறுநாள் காலையில் 10:30 மணி வரைக்கும் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. இதுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம செலவு பண்ணியெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் போயிட்டு ஒரு 27 மலர் எடுத்துக்கோங்க, 2 நெய் தீபம் வாங்கிக்கோங்க. ஒரு 27 மலர் எடுத்துக்கோங்க, 2 நெய் தீபம் வாங்கிக்கோங்க, ஒரு 10 ரூபா கல்கண்டு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இது மட்டுமே போதும். இதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா தாமரைப்பூ வாங்கிக்கலாம், துளசி வாங்கிக்கலாம், நிறைய தானம் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைக்கு நமக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தானம் பன்மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பித்ரு கர்மா நமக்கு பல்மடங்கு பலனை கொடுக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு வேண்டுதல் வழிபாடு எடுத்துக்கும் போது நமக்கு பல்மடங்கு பலனை கொடுக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் புண்ணியம் தரக்கூடிய காலமாக சொல்லப்படுது. ஸோ இந்த நாளன்று தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், நீங்கள் காலேஜ் இல்லை ஆஃபீஸு, வெளியூரில் இருக்கீங்கன்னா கூட உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் இந்த 27 மலரோ இல்லை ஏலக்காவோ இல்லை உடைச்சக்கடலையோ இல்லை மூக்கடலையோ ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு கொடி மரத்தில் முதல்ல போய் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க. கோயிலுக்கு எங்கே நெய் தீபம் ஏற்ற சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏற்றி வச்சுட்டு கொடி மரத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. முதல்ல பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 27 நான் கையில் கொண்டு போக சொன்னேன் பார்த்தீங்க, ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருட்களை எடுத்துகிட்டு கொடி மரத்துலேருந்து கருவறை சுற்றி வந்துட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதை திரும்பவும் கொடிமரத்திற்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் கருவறையில் போய் பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு 10 ரூபா கொடுத்து கல்லுப்பு மட்டும் வாங்கிட்டு கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் அங்கே என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே வேண்டுதல், நியாயமான வேண்டுதல், ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க. கண்டிப்பாக அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே அது நடந்தே தீரும். இது நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. நிறைய சான்றும் என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜில் இருக்குது. நான் முடிஞ்சால் அதையும் அட்டாச் பண்ண சொல்கிறேன். இப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்தில் 4 முறை வரும். மாசி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம். இப்போ வரக்கூடியது மாசி மாதம் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு நமக்கு வருது. இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாளன்று உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானமும் கொடுங்க. நீங்கள் போயிட்டு வரீங்க, ஒருத்தருக்கு ஒரு வடையாவது தானம் கொடுங்க, இல்லை ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாவது தானம் கொடுங்க. உங்களால் முடியும்னா உணவு தானம் கொடுங்க, உடை தானம் கொடுங்க. அவங்களுக்கு என்ன தானம் தேவைப்படுதுன்னு கேட்டு உங்களால் செய்ய முடியும்னா அந்த தானத்தை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த தானம் பல்மடங்கு பெருகும். அதற்கான புண்ணியம் உங்களுக்கு சேரும். உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சங்கதியும் வாழ வைக்கும்ன்றது எங்களுடைய வாத்தியார் சொல்லியிருக்காரு. இதை பயன்படுத்திக்கங்க. நான் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.